தண்ணி தொம்மு தொம்மு தொம்முன்னு வந்து விழுது பார்த்தீங்களாம்மா. நல்லா இருக்கு குடிக்கிறதுக்கு. இனி லீவ் விட்டா எப்போ நம்ம வருவோமாம்மா? வரலாம் வரலாம், அதுக்கு என்ன, வந்துடலாம், வந்துட்டா போச்சு அவ்வளோதானே. அந்தா வருது சந்தோஷ் மாதிரி இருக்கேன். இவ சந்தோஷ் வரமாட்டாங்க வேலையா இருக்காங்கன்னு சொல்லி புலம்பிட்டு கிடந்தா, பார்த்தா சந்தோஷ் மாதிரிலாம் இருக்கு. அட சந்தோஷ் தான். சத்தியா பார்த்தாலும் இன்னும் தெரியலையே. பார்த்தா வானத்துக்கு பூமிக்கும் துள்ளுவாலா கிடந்து தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. எக்கா எக்கா அங்கே பாருங்க, அன்னைக்கு லட்சுமி அக்கா வீட்டுக்கு ஒரு பையன் வந்தாம்லா, ஒரு ஒல்லி பையனும் இன்னொரு பையனும். அந்த பையனோட மாதிரி இருக்கு, கொஞ்சம் பாருங்க. அந்த பையனுங்க இங்கே வர போகிறான். உமா ஆமாம், அந்த பையனுங்க தான். அவனு எங்கே வந்திருக்கான்? ஏம்மா அவங்க ஊர் இங்கேருந்து கிட்டதாம்மா, அதான் வந்திருப்பாங்களா இருக்கும். நமக்கு தான் தூரம், அவங்களும் கிட்ட தானே அடிக்கடி வருவாங்களா இருக்கும். ஆமாம், அவங்க ஊருக்கிட்ட தானே. உனக்கு எப்படி தெரியும்? பல்ல கணிக்கத, வாய முடு, சொல்லு, உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ தெரியாம உழையிடட்டுமே. சரி சொல்லி சமாளிப்போம். எம்மா இது கூட உனக்கு தெரியாதம்மா? அன்னைக்கு இந்த லட்சுமி தகி அக்கா வந்திருந்தாங்கல்ல, அப்போ நீ என்ன சொன்னாங்கல்ல, எங்கள் ஊர்கிட்ட தான் குற்றாலம் இருக்குது, வேற ஏதோ 2-3 ஊர்லாம் சொன்னாங்கல்ல, வாங்க போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் என்னன்னு சொன்னாங்கல்ல. அதான் சொல்லுங்க, அவங்க ஊர் தானே இவங்களும், அதான் கிட்டங்கிட்டு வந்திருப்பாங்க. வாங்கிட்ட தானே சொன்னாங்க, அதை கூடயே மறந்துட்டேன். அப்படியே சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையே. எப்படி ஒன்றும் இது என்ன கதையா போச்சு? ஏமா வாங்கிட்ட தானே சொன்னாங்க அன்னைக்கு, நீ இந்த தாமரத்தை எல்லாரும் இருக்கும்போது தானே எக்கா ஒரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் மாறின்னு எனக்கு கேட்டுச்சு, சொன்ன உனக்கு மறந்துட்டோ? ஆமாம், என்ன செய்ய, மறந்துருப்பனா இருக்கும், வயசு போகல. சரி சரி சரி, அதானே பார்த்தேன். எக்கா அந்த பயலும் இங்கே தான் வரம் போல இருக்கு. ஆண்டி, நீங்கள் அந்த நிக்கிக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தானே? ஆமாம் தம்பி, ஏன் மறந்துட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்ன இங்கே வந்திருக்கீங்க? நை ஒரே சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக தான் இருக்குது. அங்கே தான் நிக்கி அவங்க அம்மா ஃபேமிலியெலாம் பார்த்தேன். இங்கே நீங்கள் என்ன குளிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு எல்லாம் சேர்ந்து வந்தீங்களோ? ஓஹோ, சத்யாவை பார்த்துட்டு தான் வராங்க போல. இல்லை தம்பி, கொஞ்ச நாளாவே குற்றாலம் வரணும்னு இருந்தோம். இப்போ லீவ் வேற விட்டுருக்கா, அதான் பிள்ளைகள் எங்கே போவோம் நிக்கி. அப்போ சரி இங்கே போகலாம். அப்போ மழை வேற பெஞ்சிருக்குல்ல, அப்போ தண்ணி விழுவுன்னு சொல்லி லட்சுமி அக்கா சொன்னாங்க. அதான் எல்லாரும் காலையிலே கிளம்பி வந்துட்டோம் தம்பி. ஆமாம், உங்கள் வீடு இங்கேருந்து கிட்ட தானே? ஆமாம் ஆண்டி, எங்கள் வீடு இங்கேருந்து கிட்டேன்னு சொல்ல முடியாது, ஒரு 1/2 மணிக்கு 3/4 மணிக்கு தூரம். பைக்கில் வந்தோம் நாங்கள், 3/4 மணிக்கு தூரத்தில் இருக்குது. அப்படியே தம்பி, சரி சரி. அப்போ உங்களுக்கு டெய்லி வரலாமே, 1/2 மணிக்கு தானே பைக்கில் எடுத்து ஒரு இழுத்து வந்துடலாமே, டெய்லி குளிச்சுட்டு எடுத்துட்டு போகலாமே என்ன? ஆமாம், நாங்கள் வாரத்துக்கு 2 மட்டும் எப்படியும் வந்துடுவோம். நானும் ரவியும் வந்து குளிச்சுட்டு தான் போவோம். இடையில கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருந்துச்சு, இப்போ எங்கேயோ கேரளாவில் மழை பெஞ்சிருக்கு போல், அதான் 2 நாளாக இப்போ அருவி தண்ணி போகுது. நம்மளே இப்போ ஹாய் பாயின்னு வச்சாச்சுன்னா அம்மா தலையை திருப்பி போடுவா, யாருமே கோவத்தில் இருக்கா. சரி நம்ம ஒன்று தெரியாதப்படி நிற்போம். என்ன பூமாரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பேசாமல் இருக்கீங்க? இல்லை சந்தோஷம், அம்மா பேசிட்டு இருந்தாங்களா, அதான் சரி அவங்க பேசிட்டு இருக்காங்களா தான் என்னன்னு கேட்கல. என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பூமாரி. அப்புறம் படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு? படிப்புலாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு சந்தோஷ். சரிங்க ஆண்டி, சரி நல்லா குளிங்க. அப்போ நாங்கள் கிளம்புறோம். சரிங்க தம்பி, சரி போயிட்டு வாங்க. நீ மாப்பிள்ள அந்த சைடு வேணா போய் குளிப்போம்ல, அங்கே நிறைய தண்ணி விழுது, ஆளும் இல்லை பார்த்துக்கோவா. நல்ல பையங்களா இருக்காங்க, நல்ல மரியாதை தெரிஞ்ச பையங்களா இருக்காங்க. நம்ம பார்க்காட்டாலும் அவங்களா பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகிறாங்க பார்த்தீங்களாக்கா? ஆமாம் சந்திரா, அதில் பரவாயில்ல. நம்ம ஊரில் நம்ம சொந்தக்கார பிள்ளைகளெல்லாம் நம்ம தூரத்தில் நம்மளை வந்தாலே நம்மளை கண்டுக்கிட்டு அது அடுத்த தெருவில் போகுது. நம்ம ஏத்தாப்பில் வந்தால் கூட சிரிக்க மாட்டேங்குது, குனிஞ்சுக்கிட்டே போகுது, அப்படி இருக்குது. இதில் இந்த பையன் நல்ல பையனாக இருக்கான், வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகிறானே பத்தியா? ஆமாக்கா, இத்தனைக்கு நல்ல வசதி உள்ள பையன் பார்த்துக்கோ, நல்ல வசதி, ஒரு குறை கிடையாதான். இந்த லட்சுமிக்கா சொன்னாங்கல்ல, எத்தனையோ ஃபேக்ட்ரி இருக்கான், தோப்பு இருக்கான், துறவு இருக்கான், தோட்டம் இருக்கான், வீடு இருக்கான், கார் இருக்கான், கப்பல் இருக்கான், நல்ல வசதியான் பார்த்துக்கோ. பரவாயில்ல, வசதின்னு கொஞ்சமாவது இருக்கா பாருங்க, திமிரு ஏதாவது ஒன்றும் இல்லை, நல்ல பையன். பரவாயில்ல, சந்தோஷுக்கு நம்ம அம்மாட்டே நல்ல பேர் தான் கிடைக்கி. நம்ம அம்மா யாரை தான் நல்ல விதத்தில் சொல்லும், எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருக்கும். பரவாயில்ல சந்தோஷ்.
எம்மா காலு என்ன வலி வலிக்கு. இப்போ மிதி மிதி மிதின்னு மிதிச்சுட்டு போயிட்டாளுலம்மா. சே ஆளே நிற்கானு கூட இல்லை. எப்பா என்ன வலி வலிக்கு, வீக்கம் போட்டிருக்கு போல. சந்திரா பார்த்து வா, பாறையா இருக்கு, காலை குண்டு இடையில மாட்டி விட்டுறாத, பார்த்து எடுத்து வா. சரி சரி பார்த்து தான் வாரேன் உமா. ஏங்கா நல்லா மிதிச்சிட்டு போயிட்டாலோ, கண்ணு முன்னு தெரியாம இல்லை நிற்காளுகம்மா பொம்பளைகளு. ஏங்கா நல்லா சமட்டிட்டாலும் இந்த பொம்பளை. ஐயே கால் லேசா வீங்கினாப்பிலாம் இருக்கு. ஆமாம் கால் லேசாக வீக்க மாட்டாப்புல தான் இருக்குது. எப்பா என்ன வலி வலிக்கு தெரியுமா, கண்ணு முன்னு தெரியாமல் பொம்பளையில் தெரியாளுவ. அதான் இந்த எண்ணெயை போட்டுட்ருக்கேன். ஏக்கா இந்த எண்ணெயை போடுங்க, இது தலைக்கு தெரியக்கூடிய எண்ணெய் இல்லக்கா. ஏம்மா தலையில் போட்டாலே குளிர்ச்சியாக இருக்குல்ல, நமக்கு ஆள் தேய்ச்சா கொஞ்சம் குளிர்ச்சியாக தானே இருக்கும். வேற எண்ணெயும் இல்லைல்ல, அதான் போடுங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லை, கொஞ்சம் போட்டுக்கிடலாம். அதை பற்றி என்ன இருக்குது? ஏக்கா அது தலையில் போட்டால் தான் குளிர்ச்சியாக இருக்கும், கை காலில் போட்டால் ஒன்றும் தெரியாதுக்கா. சரி உமா கொஞ்சம் போட்டுக்கிட்டு வேற என்ன ஒன்றும் இல்லை. அப்போ அவன் வலிக்கு போல உங்களுக்கு. ஏக்கா ஆஸ்பத்திரிலன்னா காணிச்சு ஒரு ஊசி போடுவோமா, வலி இல்லாமல் இருக்கும், போமாக்கா. ஐயா வேண்டாம் வேண்டாம், நான் பைய நடந்துருவேன் காலை ஊனி ஊனி. லட்சுமிக்கா இந்த உங்கள் வீட்டுக்கு ஒரு பையன் வந்தாம்ல பிறந்த நாளுக்கு, நிகி பிறந்த நாளுக்கு. அந்த பையன் பேரோட ஏதோ வருமா, அந்த பையன் வந்திருக்கான் பார்த்தீங்களா? ஆமாம் சந்திரா பார்த்தேன். அவங்களுக்கு இங்கேருந்து கிட்ட தானே, எங்கள் அக்கா அன்னைக்கே சொன்னான் கிட்ட தான் போய் குளிக்க போமா, அன்னைக்கு நாங்கள் கோயில் கூட போயிருக்கோம்ல அப்போமே கேட்டா. அதான் அவங்களுக்கு கிட்ட பற்றி அடிக்கடி வருவாங்களான்னு சொன்னான் அந்த பையன். நல்ல பையன்க்கா, நல்ல மரியாதை தெரிஞ்ச பையன். உடையே வந்துட்டானே நம்மளை பார்த்துக்கிட்டு வந்து எக்கா நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு கேட்டான். ஆமாம் சந்திரா அதெல்லாம் அந்த பையங்க நல்ல பையங்க, நல்ல மரியாதையான பையங்க. சரிங்கக்கா அப்போ கிளம்புவோமா, இனியும் போய் சாப்பிடணும். 4 மணி நட திறக்கும் போல் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போவோம். நம்ம கிளம்பிடுவோம், அந்த பிள்ளைகள் இப்போ தானே குளிக்க போச்சு, அது எப்போ கூப்பிட்டாலும் வராதே. எக்கா நானும் தாமரக்கா வேணா இங்கே இருக்கோம், அவங்களுக்கு ஆளுக்கும் வலிக்கில்ல, நாங்கள் 2 பேரும் இங்கே இருக்கோம். நீங்கள் 2 வேணா போய் சாப்பாடு எதாவது நல்ல கடையில் இருந்தால் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கக்கா, எல்லாத்துக்கும் இங்கே நல்லா இருந்து சாப்பிட்லாம்ல. நீ இந்த பிள்ளைகள் இப்போ கூப்பிட்டா வரவும் செய்யாது, குளிச்சுக்கிட்டே தான் நிற்கும். அதான் நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க, கடையும் அடைச்சிடக்கூடாது பார்த்தீங்களா. சரி சந்திரா அப்போ நாங்கள் வேணா போகிறோம், போய் 2 பேரும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரோம். நீங்கள் அந்த பிள்ளைய பைய கூப்பிட்டு எல்லாத்தையும் இங்கே இருத்து, அது லேஸில் வராது பார்த்துக்கோ தண்ணியை கண்டா. சரி லட்சுமி, அப்போ அந்த பர்ஸில் ரூபா இருக்கு, அந்த பர்ஸோடு எடுத்துகிட்டு போ, எல்லாத்துக்கும் என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு வா. இல்லைக்கா என்கிட்ட இருக்குது பைசா, நான் வாங்கிட்டு வரேன். இருக்கட்டும் லட்சுமி எடுத்துகிட்டு போ, கூட மாட வாங்க ஆகும்ல, அதில் என்ன இருக்குது எடுத்துகிட்டு போ. பிள்ளைகளுக்கெல்லாம் என்னென்ன வேணும் கேளு, கேட்டு இந்த பையன் வேணா கொண்டுட்டு போ, இது நிறைய ஏதாவது வாங்கிட்டு போ. இந்த கொய்யாக்கெல்லாம் நல்லா வச்சுருப்பாங்க பார்த்துக்கோ, பச்சை பச்சை பச்சேன்னு இருந்து பஸ்ஸில் வரையில் பார்த்தேன். ஆனால் கொய்யாக்கா ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா ஒரு கிலோ வாங்கிட்டு வாயேன். சரிங்கக்கா கொய்யாக்கா பழுத்ததா வேணுமா காயட்டு வேணுமா? நல்ல காயும் பழமுமா வாங்கிட்டு வா, அப்போதான் உப்பு இந்த வத்தல் பொடிலாம் போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இந்த பர்ஸை கொண்டுட்டு போ. சொன்னால் கேட்கவும் மாட்டீங்க. சரி அதான் தாமரக்காவே சொல்லிட்டாங்கல்ல, அப்போ இன்னைக்கு தாமரக்கா செலவில் தான் நம்ம சாப்பிட போகிறோம். அப்போ எக்கா லட்சுமி அக்கா உங்கள் பர்ஸை வச்சுட்டு போயிருங்க, தாமரக்கா பர்ஸில் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. இவளுக்கு அந்த ஆளை கொஞ்சம்னா போதுமே, அந்த ஆளை வந்துடுவா. சரி உமா என்ன சாப்பாடெலாம் வாங்க சொல்லு. சத்யா நிகி தாரா அண்ணன் பூமாரி ஏக்கா 5 பிள்ளைகள் இருக்குல்ல, அது எப்படியும் பிரியாணி தான் கேட்கும். இந்த காய்கறி பிரியாணியோ இல்லை இந்த இது சிக்கன் மட்டன் பிரியாணியோ எதாவது வாங்குங்க. 4 பிரியாணி வாங்குங்கக்கா, 4 பேர் 4 பிரியாணி வாங்கினா 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். சரி பிள்ளைகளுக்கு பிரியாணி காய்கறி பிரியாணியே வாங்க உமா, கோயிலுக்கெல்லாம் போண்டி இருக்கு பத்தியா. லட்சுமி எனக்கு சாதா சாப்பாடு போதும், ரசம் இருந்தால் கூட போதும்மா, நல்ல சாதா சாப்பாடு இருந்தால் ஒன்று வாங்கிட்டு வா. ஏக்கா எனக்கும் சாதா சாப்பாடு போதும். லட்சுமி அப்போ நம்ம 4 பேர் இருக்கோம் பத்தியா, 3 சாப்பாடு வாங்கு, தாராளம் காணும். 4 சாப்பாடு வாங்கி வம்பா போகும் பார்த்துக்கோ. 3 சாப்பாடு வாங்கு, ஆளு கொஞ்சம் பாதி பாதி வச்சு சாப்பிட்டுக்கிடலாம். சரிக்கா அப்போ நாங்கள் போய் பார்த்துக்கிட்டு ஃபோன் அடிக்க என்னென்ன சாப்பாடு இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கண்ணா. நீங்கள் இப்போ வெறும் சாப்பாடு கேட்டிருக்கீங்க, பிரியாணி கேட்டிருக்கீங்க, நாங்கள் அங்கே போய் பார்த்துட்டு இதெல்லாம் இருந்தால் அதை வாங்கி இல்லை வேறு கலவை சாதம் ஏதாவது வச்சுருந்தா கூட வாங்கிட்டு வரேண்ணா. சரி வா சந்திரா போய் வாங்கிட்டு வந்துடுவோம். ஏக்கா அந்த பிள்ளையில பார்த்துடுங்க, அதில் கூப்பிட்டுட்டே இருங்க, அப்போ தான் அவ்வளோ வருவாளுங்க, இல்லை லேஸில் வரமாட்டாளுங்க. சரி குளிக்கட்டுக்கா, அதான் சாப்பாடு தீந்துருன்னு சொல்லி தானே அவசர அவசரமாக நம்ம குளித்தோம். அது பைய குளிக்கட்டு, 4 மணி தான் நட திறக்கும். இப்போமே அதில் கூப்பிட்டு என்ன செய்ய, நல்லா குளிக்கட்டு, அப்போ தான் பசி எடுக்கும். பசி எடுத்தால் தன்னால் ஓடி வருவாள் நம்ம கூப்பிடாம.
சரி சரி தாமரக்கா, வேற யாராவது உன் காலை மிச்சிடாம பார்த்து எடுத்து ஈடின்னு நான் காயத்ரி மண்ணை தான் கிடச்சா வேணா வாங்கிட்டு வரேன். சரி சரி சந்திரா, எனக்கு கிடச்சா வந்து வாங்கிட்டு வரியாம்மா, கால் நல்லா வலிக்கு பத்துக்கோ. இருக்க வேண்டியதானே, எதுக்கு நட்டமா நின்றுக்கிட்டே இருக்க? ஏக்கா நல்ல வலிக்கோ? ஆமா உமா, நல்ல வலிக்கு பத்துக்கோ. நல்ல செருப்பை போட்டு மிதிச்சிட்டா பத்தியா, காலை வச்சு மிதிச்சா கூட நமக்கு அவ்வளோ தெரியாது. செருப்பு அந்த ஒரு பெரிய கல்லும் போல ஒரு செருப்பு உண்டு பத்தியா, அந்த செருப்பை போட்டு மிதிச்சிட்டா பத்துக்கோ, அதான் இவ்வளோ தூரம் வலிக்கு. எப்படி அண்ணன் ஜாலியா இருக்கு பத்தியா? அடடா அடடா அட மலடா, அழகா குளிச்சா புயல் மலடா. அப்படி படக்கூடாது டி. அடடா அடடா அட மலடா, அழகா சிரிச்சா அருவி மலடா. நல்ல சந்தோஷமா இருக்கு பத்தியா, இப்பெல்லாம் குளிக்க எவ்வளோ ஜாலியா இருக்கு. இந்த வெக்க என்ன வெக்க, இந்த வெக்கையிலே நல்லா குளிக்கிறதுக்கு அழகா இருக்கு. நம்ம வீடு இங்கே இருந்தால் கூட யாரையும் கூட்டிகிட்டு வராண்டா தேடே, நம்ம 3 பேருமே வந்து குளிச்சுட்டு நம்ம 3 பேருமே போயிடலாம். அப்படி சொல்ல முடியாது, நம்ம வீடு இங்கே இருந்தாலும் நம்ம வந்தோன்னு ஏன் குரங்கு தான் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். நீ நடந்த விஷயம் தெரியுமா உனக்கு? என்னடே சொன்னாதானே தெரியும். இந்த நீங்களாம் இந்த சோப்பை கொடுக்க வரங்கிட்டு போனீங்களா, அப்போது நானும் சத்தியாக இருந்தேன். நான் பழம் பசிக்கிட்டு பழத்தை எடுத்து தின்னேன். எங்கள் அக்காவும் சொல்ல தான் செஞ்சா சிங்காதன்னு. நான் பசியாக இருக்கலாம் சரி சாப்பிடுவோமே, சாப்பிட்டேன். எம்மா ஒரு பெரிய குரங்கு, ஒரு குட்டி குரங்கு, எம்மா 2 குரங்கு வந்து எனக்கு அடிக்க வந்துட்டு. அப்புறம் என்ன நடந்து? அப்புறம் சத்தியா ஒரு பக்கம் ஓடிட்டா, நான் ஒரு பக்கம் ஓடிட்டேன். எப்போ குரங்கு இந்த பழத்துக்கு வேண்டி தான் என்ன கடிக்க வந்திருக்கு. பழத்தை போட்டுட்டு உடனேயும் பாரு ஓட்டம். அப்புறம் வந்து பார்த்தா பழத்தையும் காணும் உன்னையும் காணும். சரி பழத்தையா தின்னுட்டு போட்டுன்னு சொல்லி விட்டுட்டோம். ஓ அதுதான் அந்த பையில பழம் இல்லையோ, அம்மா பழம் இருக்குன்னு சொல்லிச்சு. எனக்கும் பசிச்சா சாப்பிடலான்னு நினைச்சேன். நல்ல வேலைப்பா நான் பழத்தை எடுத்து திங்கல. உனக்காவது தைரியம் இருக்கு, எனக்கு அது கூட கிடையாது. சத்யா சந்தோஷம் தான் பாத்தியா? ஆமாடி பார்த்தேன். அதையும் கேட்க ஒரு பெரிய கதை. கதையா? என்ன கதை? அவங்க ஏதோ வேலை இருக்கு வரமாட்டாங்கன்னு சொல்ல காலையில புலம்பிட்டு இருந்த. இடி ஆமாடி, அவங்க சும்மா சொல்லியிருக்காங்க. அவங்க நான் நேற்று சொன்னேன்ல குற்றாலம் வரணும்னு, அதனால் காலையிலே நீங்கள் எந்திரிச்சிட்டாங்களாம். நான் ஃபோன் பண்ணும்போது பைக்கில் வந்துட்டு இருந்திருக்காங்க. சும்மா என்கிட்ட அப்படி சொல்லி என்ன சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படி வந்திருக்காங்க. அப்படியா? சரி சரி, அதான் வந்தாங்களே, நீ பார்த்தே என்னன்னு கேட்டேன். நானும் உங்களை கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணணும் கேட்டியா. அவங்களுக்கு இந்த 25ஆந்தேதி பிறந்த நாள் வருது. இப்போ அம்மா கூட போனால் அம்மா நீ 2 நாள் கழிச்சு தான் வரும். அதனால் எப்படியாவது அம்மாட்ட ஏதாவது சொல்லி எடுத்து ஐஸ் வச்சு இந்த நெய்யை கூட்டிட்டு போகக்கூடாது. பையன் நான் மட்டும் போகலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன்டி. எடி நீ மட்டும் எப்படி போய் ஒத்தையில இருப்பாங்க? நான் என்ன சந்தோஷ் வீட்டில் போய் இருக்க போகிறேன். எங்கள் பெரியம்மா வீட்டில் போய் இருப்பேன். இங்கே ஏழ்னி அக்காவுக்கு எப்படி 2 நாளில் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க வராங்கல்ல, ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதான் அங்கே போன மாதிரியும் ஆச்சு. அங்கே சந்தோஷ்க்கு பர்த்டே கழிச்ச மாதிரி இருக்கும்ல. ஆனால் நான் போகிறது சந்தோஷம் தெரியக்கூடாது. அவங்க மட்டும் எனக்கு தெரியாமல் வந்து என்ன சர்ப்ரைஸ் பண்ணாங்கல்ல, நானும் அதே மாதிரி சொல்லாமல் போய் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். 2 பேரும் நல்லா தான் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படியாவது பையன் அம்மாவை ஐஸ் வச்சு இங்கேருந்தே பஸ்ஸில் ஏறி போயிட வேண்டியதான். இங்கேருந்து கிட்ட தானா, அதனால பிரச்சனை இல்லை. எப்படியும் ஒரு 1/2 மணிக்கூரில் தான். அதுக்கு என்ன, சந்தோஷம் வந்திருக்காங்களடி, பைக்கில் தானே வந்திருப்பாங்க. அப்போ சந்தோஷம் கூட போயிட வேண்டியதானே, பாய் தூரம் போயிட்டு அங்கே இறங்கி எப்படி போயிட வேண்டியதானே. சே அதெல்லாம் நல்லா இருக்காதுடி. நான் போகிற சந்தோஷ்கே தெரியக்கூடாதுன்னு சொல்லி நீ சந்தோஷ் கூட போகணுன்னு சொல்கிற. அதெல்லாம் இல்லை, இங்கே பஸ்ஸு நிறைய இருக்கும். பெரியம்மாட்ட ஃபோன் பண்ணி எந்த பஸ்ஸு போகும் என்னன்னு கேட்டுட்டு பையன் போக வேண்டியதான். எடி சத்தியா எங்கே போகிற? இங்கே போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். பற்றியா அந்த பிள்ளைக்கு காதை பேர் பாம்பு காது, நம்ம சொல்லலாம் கேட்டிருக்குமோ? இல்லை கேட்டிருக்காது. அப்போ நான் ஏதாவது கேட்டிருப்பாள்ல, இப்போ தான் நீ சத்தமாக கொஞ்சம் பேசினேன், அதான் கேட்டிருக்கும். சரி பூமாரி, எப்படியும் நான் ஒரு 4 நாள் காலேஜுக்கு வர முடியாது கண்டிப்பாக. எப்படியும் நான் பெரியம்மா வீட்டுக்கு போய் பேர் எங்கள் அம்மாட்ட அடம் பிடிச்சாது. இந்த நீ எனக்காண்டி ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவேடி. என்னதுடி, பஸ்ஸுக்கு பைசா வேணுமா? வாடி எங்க அதெல்லாம் இல்லை. அந்த காலேஜில் ப்ராஜெக்ட்டுக்கு இன்னும் 3 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாம் டீம் ஒர்க்கு தானே, அதனால் நான் பண்ணது நீ பண்ணது எல்லாமே ஒன்று தான். அதனால் நீ ப்ராஜெக்ட்டு கொஞ்சம் எழுதியிருப்பில்ல, அப்போ எனக்கும் சேர்த்து ஜெராக்ஸ் எடுக்க கொடுத்துருவேடி. எல்லாம் ரெடி பண்ணி வச்சா போதும். நம்ம லாஸ்ட்டு ஃபோட்டோ சேர்ந்து எடுப்போம்ல, அதில் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி அப்போ நான் எனக்கு எடுத்துருக்கோம்ல, அதில் கூட ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுக்க சொல்கிறேன். சரியா?